Hi, welcome to Royal Mother Kitchen. We are the leading manufacturer of kitchens and wardrobe supply all over Tamil Nadu. இப்போ நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வேர்க்கிளம்பி அப்படிங்கிற ஒரு இடத்துல பண்ணியிருக்க கிச்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் உள்ள கிச்சன். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கிச்சன் அப்புறம் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ ஒன்று பார்த்துவாங்க. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இது வந்து ஒரு இம்போர்ட்டட் டோர். இது வந்து 20 mm திக்னஸில் வரக்கூடிய சூப்பர் டஃப் இம்போர்ட்டட் டோர் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மெட்டாலிக் அப்படிங்கிற ஒரு கலரில் வரக்கூடிய ஒரு டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கலரோட ஹைலைட் என்னென்னா நம்ம இந்த லைட் ரிஃப்ளெக்ஷனுக்கு இருக்க நம்ம இந்த கலர் இன்னும் நம்ம கிளாஸி ஃபினிஷிங்கில் இன்னும் நல்லா லுக்காக காட்டுறது நம்ம இந்த கிச்சனை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுனாலே இந்த கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக டேண்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸுக்கு நம்ம சேவ் பண்ணுறதுக்காக டேண்டம் வந்து ஒரு 6 டேண்டம் வந்து நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் டேண்டம் என்னென்னா ஹிட்டிக் பிராண்டோட ஒரு டேண்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு 50 kg வரைக்கும் லோட் கேரி பண்ணுற மாதிரி ஒரு டேண்டம் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சேம் ஹிட்டிக் பிராண்டோட ஒரு கட்லரி ட்ரேஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள வந்து நம்ம மேட்டு கொடுத்துருக்குறோம். இவ்வளோ நம்ம டேண்டம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பேன் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக டக்குன்னு எடுக்கிறதுக்காக ஏற்றாப்புல நம்ம இதில் டேண்டம் வந்து கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஹிட்டிக் பிராண்டோட ஒரு ஆயில் ப்ளோட் வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம குக் பண்ணும்போது ஏற்பட அந்த யூஸ் பண்ணுற அந்த ஆயில்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஆயில் ப்ளோட் வந்து கொடுத்துருக்குறோம். அப்புறம் அந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ ஒயிட் அப்படிங்கிற கவுண்டர் டாப் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். G9 நேனோ ஒயிட் அப்படிங்கிற கவுண்டர் டாப் இந்த டோர்ஸுக்கும் இந்த கவுண்டர் டாப்புக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கிச்சன் இன்னும் லுக் வைஸ் இன்னும் நல்லா கட்டுறதுக்காக G9 நேனோ ஒயிட் கவுண்டர் டாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் வந்து பேக்கில் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலரில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கேஃப் பிராண்டோட ஒரு சிம்னி வந்து கொடுத்துருக்குறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம குக்டாப் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவே நம்ம இன்பில்டு ஹாபும் யூஸ் பண்ணலாம். இது வந்து குக்டாப் மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பிளேட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இந்த ட்ராயர்லேயே ஒரு பிளேட் ரேக் வந்து கொடுத்துருக்குறோம். கீழே வந்து நம்ம சாசர்லாம் வச்சு சின்ன சாசர்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாசர் ரேக் வந்து தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபுக்கு ரைட் சைடு வந்து இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் கலர் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் கலராக கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கு கீழே வந்து நம்ம டிட்டர்ஜென்ட்லாம் வைக்கிற மாதிரி ஒரு டிட்டர்ஜென்ட் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்ட்ரெயிட் கார்னர் வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 60 சென்டிமீட்டர் வந்து சிங்க் வந்து நம்ம சிங்கிள் பவுல் சிங்க் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளுக்கு வந்து இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹாபுக்கு அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் கார்னர்லேயே இந்த இடத்துல வந்து சென்டராக வர மாதிரி நம்ம ஒரு சிங்க் கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இதை ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு டிஷ்வாஷர் வைக்கிறதா இருந்தால் கூட நம்ம இதை எடுத்துக்கிட்டு இதில் நம்ம டிஷ்வாஷர் வைக்கலாம். அதே நம்ம ஃபியூச்சரில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதோ அதை நம்ம இப்பவுமே பிளான் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாபுக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்து நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து என்ட்ராகக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டபுள் டோர் டேஷ் ஃப்ரிட்ஜ் நம்ம அப்படி வைடாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். தென் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வுட் ஃபினிஷிங்கில் ஒரு கேபினட்ஸ் கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பாஸ்கெட் வந்து கொடுத்துருக்குறோம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஓவன் ஓடிஜி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்காக நம்ம இதில் வச்சு ஓவன் ஓடிஜி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த
இந்த ஓப்பன் பாக்ஸ் வந்து நம்ம உட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால நம்ம கிச்சன் டோர் கலர்ஸுக்கும் இது இந்த உட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய கலர் வந்து இன்னும் ஹைலைட்டாக நம்ம கிச்சனை இன்னும் அழகாக காட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் வந்து உட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா சேம் இந்த டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்து நம்ம இதில் வந்து ஒரு டால் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி யூனிட், நம்ம ஹிட்டிக் பிராண்டோட ஒரு பேண்ட்ரி யூனிட் வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாஸ்கெட் வந்து கொடுத்து நம்ம பாட்டில்ஸ் குக்கீஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்ம பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்கோம். ஹிட்டிக் பிராண்டோட பேண்ட்ரி யூனிட் வந்து கொடுத்துருக்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஒரு மிக்ஸி அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சின்ன ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே இருக்கிற வால்யூம் ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம். இது நம்ம ஸ்டோரேஜுக்காக அட்ஜஸ்டபிள் டைப்பில் செல்ஃப் கொடுத்து நம்ம வந்து இதில் வால்யூம்ட்டு கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுற கேபினெட்ஸ் எல்லாமே நம்ம மெரைன் கிரேட் பிளைவுட் எங்கள் ஓன் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட கேபினெட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வரக்கூடிய கேபினெட்ஸ் நம்ம பிராண்ட் வைஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 12 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்றாலும் நம்ம கேபினெட்ஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜுக்காக இந்த சைடு நம்ம வால்யூம்ஸ் எடுத்து டபுள் டோர் போட்டு பண்ணிக்கிறோம். எல்லாமே உள்ள அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஷெல்ஃப்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹிஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட்டிக் பிராண்டோட ஹிஞ்சஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹைட்ராலிக் சாஃப்ட் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஹிட்டிக் பிராண்டில் ஹிஞ்சஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிச்சன்லேருந்து என்ட்ராகக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 1.5 ஃபீட் அப்படிங்கிற ஹைட்டில் வந்து நம்ம இதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு சேர் போட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதும் இதில் நின்றுக்கிட்டே நம்ம காலையில் ஒரு வெஜிடபிள் கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த கிச்சன்லேருந்து என்ட்ராகக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்கோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து ப்ளூ மெட்டாலிக் கலர்லேயே வந்து நம்ம கலர் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டிருக்கோம் இந்த கிச்சனை இன்னும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு வால்யூம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். தென் அப்படியே நம்ம கிச்சனுக்கு அடுத்தா இருக்கிற நம்ம யூட்டிலிட்டி ஏரியா வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க அந்த வாஷிங் மிஷின்லாம் எங்கே ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நம்ம இந்த யூட்டிலிட்டி ஏரியா வந்து நம்ம இந்த ஸ்பேஸை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி நம்ம இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து உள்ள ஏரியாவில் வந்து நம்ம டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இல்லை ஷெல்ஃப்ஸ் வச்சு நம்ம இதில் திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60 சென்டிமீட்டர் ஒரு சிங்கிள் பவுல் சிங்க் வந்து கொடுத்துருக்குறோம். அதில் இந்த ஏரியாவில் அப்படியே நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்ஜென்ட் ஹோல்டர் சேம் கொடுத்து நம்ம டபுள் டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு மேலே வரக்கூடிய ஸ்பேஸை வந்து சேம் வந்து நம்ம ப்ளூ மெட்டாலிக் கார் தீம்லேயே வந்து நம்ம டோர் போட்டு நம்ம லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி கிச்சன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணி சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம கிச்சன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காங்கிரீட் ஸ்லாப் விடாமல் எம்டி ஸ்பேஸாக விடணும். இப்போ உங்கள் கிச்சனோட டிராயிங் டிசைன்ஸ் எல்லாமே எங்கள் டிசைனிங் டீமுக்கு அனுப்பி கொடுங்க. அவங்களுக்கு நமக்கு எந்த மாதிரி கிச்சன் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எந்தெந்த அப்ளையன்சஸ் என்னென்ன ஆக்சசரிஸ் எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் மார்க்கிங் ப்ளம்பிங் மார்க்கிங் எந்தெந்த இடத்துல கொடுக்கலாம், ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஏதாவது என்ன அப்டேட்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம இப்போவுமே எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைனிங் டீம் வந்து நம்மளுக்கு ஒரு டிசைனை ரெடி பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டெக்னிக்கல் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி கலர் கார்டு சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு ட்ரீம் கிச்சன் வேணுமோ அந்த மாதிரி ஒரு கிச்சனை நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ரீம் கிச்சன் நம்மளுக்கு பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.